எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த மெழுகுவர்த்தி ஊதினோடனே அணைஞ்சிருச்சு. என்ன டாக்டர், என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? வெளியிலேருந்து நுரையீரலேருந்து நான் வெளியே விட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு. இதே ஆக்சிஜனாக இருந்ததுன்னு வைங்க. இப்போ நான் காற்றை உள்ளே இழுக்கிறேன். இந்த மாதிரி ஆக்சிஜனை விடும்போது திருப்பி இந்த மெழுகுவர்த்தி எரியும். வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு கேமரா ட்ரிக் தான். பட் இன்னைக்கான வீடியோ நம்மளுக்கு எளிதாக இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிசக்தியான நம்ம உடம்பை இயங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த வாயு பற்றியும், அது நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை செய்யுது, எதுக்காக தேவை, ஆக்சிஜன் அளவுகள் குறையிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அப்படி குறையும் போது என்ன அறிகுறிகள், அது குறையாமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், இயற்கையான முறையில் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி ஆக்சிஜனை நம்ம உடம்புல அதிகமாக வச்சுக்கணும், 99% 100% வரைக்கும் சேச்சுரேஷன் நம்ம உடம்புல எப்பவுமே எப்படி மெயின்டைன் பண்ணணும் போன்ற ஆக்சிஜன் குறித்த ஒரு சில ஆழமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆக்சிஜன் சிலிண்டர் வெடிக்கிறது அப்படிங்கிறது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம எல்பிஜி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டரை விட மோசமான விஷயங்க. ஆக்சிஜன் அவ்வளோ ஒரு ஈஸியா தீப்பற்றக்கூடிய ஒரு சக்தி மிக்க வாயு. வெடிச்சிச்சுன்னா பயங்கரமா வெடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் தான் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுக்கு எரிசக்தியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நார்மலா நம்ம இந்த மாதிரி ஒரு சுத்தமான சூழ்நிலையில காற்றை உள்ள இழுக்கிறோம் அப்படின்னு வைங்க. நார்மலா எவ்வளவு காற்று உள்ள இருப்போம்? இப்படி இழுக்கும்போது ஒரு 500 ml, 1/2 லிட்டர் அளவுக்கு காற்றை நம்ம உள்ள இழுப்போம். அந்த 1/2 லிட்டர் காத்துல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கும்? ஒரு 20% இருக்கும். அதாவது 500 ml 20% அப்படின்னா நம்மளுக்கு 100 ml அளவுக்கு ஆக்சிஜன் ஒரு சுவாசம், ஒரு ஆழ்ந்த சுவாசம் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம மூச்சு குழாய் வழியா நம்ம நுரையீரலுக்குள்ள போன அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த 100 ml ஆக்சிஜன் என்ன ஆகுது? இந்த மிகப்பெரிய ஒரு மரம் கீழே இருந்து போய் எப்படி விரிவடைஞ்சு பிரிஞ்சு சின்ன சின்ன இலைகளுக்கும் போய் கீழே இருந்து சத்துக்களை உறிஞ்சி இந்த இலைகளுக்கு கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த மரத்தை அப்படியே பேத்து திருப்பினீங்கன்னு வைங்க. திருப்பி வச்சிங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஒரு மரம், இந்த மரத்தோட வேர் மாதிரி இது தெரியுது உங்களுக்கு. அப்படியே மரம் கீழே இருந்து அந்த மரம் பிரிஞ்சு பறந்து விரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பிரான்ச்சிங் இருக்குல்ல. இப்போ மரத்தை திருப்பி வச்ச மாதிரியே இருக்குங்களா நுரையீரல்? அதுதான் விஷயம். எப்படி கீழே இருந்து மரத்துக்கு பல சத்துக்கள் மேலே போகுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அப்படிங்கிறது காத்துல இருந்து மேல இருந்து உள்ள இழுக்கப்பட்டு அப்படியே சின்ன சின்ன இலைகளுக்கு, அந்த மரத்துல எவ்வளவு குட்டி குட்டி இலைகள் இருக்கு, அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அப்படியே பிரிஞ்சு அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சஸ், இந்த கிளைகள் வழியா சின்ன சின்ன கிளைகளா மாறி கடைசியா ஒரு இடத்துக்கு போகுது. அங்க எப்படி இலைகள் கொத்து கொத்தா இருக்கோ, அதே மாதிரி பலூனா ஒரு பகுதி இருக்கும். இலைகள் மாதிரி தான். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒவ்வொரு கிளைகளுமே போய் இந்த மாதிரி பலூன் போன்ற அமைப்பு, இதுலயுமே குட்டி குட்டி பலூன்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பலூனுமே இதை தான் நம்ம அல்வியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி பலூனுக்குள்ள போகுங்க. ஒரு காத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஒரு கேஸ், காற்றுங்கிறது இப்போ ஒரு கேஸ் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிற முறையில தான் அது போக முடியும். இப்போ காற்று அப்படிங்கிறது வெளியில இருந்து வந்தது கேஸ். இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு காற்று நிலையிலிருந்து நீர் நிலைக்குள்ள போகணும். அந்த நீர் நிலை அப்படிங்கிறது தான் ரத்தம். ஸோ காற்று நிலையிலிருந்து நீர் நிலைக்குள்ள போறதுக்காக தான் இந்த பலூன் போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்கு. இதுதான் அந்த ஒரே ஒரு பலூன். இந்த ஒரு பலூன் போன்ற அமைப்பு ஆக்சிஜனை கொண்டு வருது. இங்க பாத்தீங்களா, ரத்தம், இந்த ரத்தத்துக்குள்ளார இந்த ஆக்சிஜன் போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நுரையீரல்ல எத்தனை பலூன் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சிஜனை கடத்துறதுக்கு? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நுரையீரல்ல 20 ட்ரில்லியன் அப்படிங்கிற அளவுல காற்றுப்பைகள் இருக்கு. 20 ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா உங்களுக்கு புரியாது, கோடின்னு சொன்னா புரியும்ல. 1,00,000 கோடி, 1,00,000 கோடி, ஒரு கோடி இல்லைங்க, 1,00,000 கோடி பலூன்கள் நம்ம நுரையீரல்ல இருக்கு. இந்த ஆக்சிஜனை கடைசியில வரக்கூடிய ஆக்சிஜன் நம்ம ரத்தத்துக்குள்ளார கடத்துறதுக்கு.
ஸோ இது நுரையீரலோட வேலை. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இருந்து இப்போ நம்ம பின்னாடி இது எப்படின்னு பார்ப்போம். பட் நம்ம ரத்தத்துல இருந்து வேஸ்டா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இப்போ நான் இந்த மெழுகுவர்த்தியை ஊதுனேன் இல்லையா, இப்படி வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம நுரையீரலுக்குள்ள வரதும் இதே டிஃப்யூஷன் முறையில, அதாவது இங்க இருந்து இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ரத்த குழாய்கள்ல இருந்து இந்த காற்றுப்பைக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடு போய் அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம வெளியே ஊதுறோம். ஆக மொத்தம் நுரையீரல் மூலமா நம்ம உடம்புக்குள்ளார ஆக்சிஜன் வந்துடுச்சு. ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ இந்த ஆக்சிஜனை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவை. கோடிக்கணக்கான செல்கள், இந்த செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்தணும்னா இந்த பாத்தீங்களா, இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த சிகப்பு அணுக்கள். இந்த சிகப்பு அணுக்கள் இந்த இரத்த குழாய் மூலமா போய் அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த இரத்த குழாய்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் எடுத்து ஒன்னோட இணைச்சுக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளவு பெருசு வரும் தெரியுங்களா? நம்ம பூமியை பல வாட்டி சுத்த முடியும். ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ரத்த குழாய்களையும் எடுத்து ஒன்னோட ஒண்ணு இணைச்சு அதை நீங்க அப்படியே இணைச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது நம்ம உலகத்தையே பல வாட்டி சுத்தக்கூடிய அளவுக்கு பெருசு ஒரு மனுஷனோட ரத்த குழாய்கள். ஸோ அப்படிப்பட்ட மிக நீளமான ஒரு ரத்த குழாய்கள் சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம கால் பாத நுனி, நம்ம கை விரல் நுனி, இங்கெல்லாம் செல்கள் இங்கெல்லாம் கொண்டு போய் ஆக்சிஜன் சேர்த்தணும். ஸோ அதுக்கு இந்த ரத்த சிகப்பு அணுக்கள் தேவை. அப்போ இந்த ரத்த சிகப்பு அணுக்கள் இந்த ஆக்சிஜனை கப்புன்னு பிடிச்சிக்குது. ஸோ இந்த ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகமாகவும் தேவையான அளவு இருந்தா தான் இந்த ஆக்சிஜன் எல்லா செல்களுக்கும் போய் சேரும். நம்ம ரத்த சிகப்பு அணுக்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது தெரியுங்களா? இந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்கள் இந்த எலும்பு மஜ்ஜை, நம்ம ஒவ்வொரு மனுஷனோட உடம்புல எலும்புகள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு. எலும்புகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான வேலை இருக்கு. ஒவ்வொரு எலும்புக்கும் உள்ளாரே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைக்குள்ளார உற்பத்தி ஆகக்கூடிய ரத்த அணுக்கள் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஆர்பிசி மட்டும் இல்ல, வெள்ளை அணுக்களும் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுதுங்க. அந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அப்போ எலும்புகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க உணரணும். இதனால வெறும் எலும்பு மஜ்ஜை மட்டும்தான் ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி பண்ணதா கிடையாது. இன்னொரு உறுப்பு இருக்கு. அந்த இன்னொரு உறுப்பு வேற எதுவும் கிடையாது. இங்க நீங்க பார்க்கக்கூடிய கிட்னி, சிறுநீரகம். சிறுநீரகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இது வரைக்கும் நீங்க சிறுநீரகம் யூரினை, ரத்தத்துல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை நீக்கி சிறுநீரை மட்டும்தான் உருவாக்குதுன்னு நாங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிறுநீரகத்துல இருந்து எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஹார்மோன் மாதிரி ஒரு விஷயங்க. இந்த கெமிக்கல் இந்த கிட்னியில இருந்து தான் சுரக்கும். இந்த கிட்னியில இருந்து சுரக்கக்கூடிய இந்த எரித்ரோபாய்டின், இங்க ஒரு ஆரோ போட்டிருக்காங்க பாருங்க, இந்த எரித்ரோபாய்டின் எலும்பு மஜ்ஜைக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். அந்த சிக்னலை கொடுக்கறதுனால அந்த எலும்பு மஜ்ஜையில இருந்து ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகுது. இது மட்டும் போதுமா? எரித்ரோபாய்டின், எலும்பு மஜ்ஜை, இது மட்டும் போதுமா? இன்னொரு மிக முக்கியமான உறுப்பு இருக்கு. அதாவது இந்த ஆர்பிசி அப்படிங்கிற விஷயமே, ரத்த சிகப்பு அணுக்கள் உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தேவை இரும்பு சத்து, காப்பர் சத்து, வைட்டமின் B12 சத்து போன்ற விஷயங்கள் நம்ம ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஹீமோகுளோபின் தான் இந்த ஆர்பிசி. அந்த ஆர்பிசி உற்பத்தி ஆகணும்னா அந்த இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். நம்ம உணவு குழாய் வழியா நம்ம சாப்பிடக்கூடிய சக்தி மிக்க, இரும்பு சத்து மிக்க, வைட்டமின் சத்து மிக்க, கால்சியம் சத்து மிக்க உணவுகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றாங்களா? அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் அப்படியே நல்ல ஜீரணமாகி பொடி பொடியாகி கூலாகி அதுக்கப்புறம் அதுல இருந்து தனித்தனியா அந்த சத்துக்கள், இரும்பு சத்து, காப்பர் சத்து, வைட்டமின் சத்து போன்ற பல சத்துக்கள் அப்படியே இந்த குடலோட சுவர் வழியா அப்படியே அதுல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அப்படியே உறிஞ்சப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கக்கூடிய இது கட்டு, அதாவது குடலோட சுவர், அந்த சுவர்கள்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வழியா உறிஞ்சப்பட்டு இந்த ரத்தம் எலும்புகளுக்கு போகணும். இந்த இரும்பு சத்து மிக்க, கல்சியம் சத்து மிக்க, வைட்டமின் சத்து மிக்க இந்த ரத்தம் குடல்ல இருந்து இந்த சத்துக்கள்லாம் நம்ம எலும்புகளுக்கு போகணும். அப்படி நம்ம எலும்புகளுக்கு போனா தான் எரித்ரோபாய்டின் சிறுநீரகத்துல இருந்து செக்ரியேட் ஆகணும். அந்த எரித்ரோபாய்டின் அங்க போனா தான் இதெல்லாம் சேர்ந்தா தான் நம்மளுக்கு இந்த ரத்த சிகப்பு அணுக்களோட உற்பத்தி நடக்கும். அப்ப இந்த ரத்த சிகப்பு அணுக்கள் சரியா இருந்துச்சுன்னா
அது வந்து நம்ம நுரையீரலிருந்து வந்த ஆக்சிஜனை கரெக்டா பிடிச்சி கொண்டு போய் ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். செல்ல என்ன நடக்குது, நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரும் இப்போ பாருங்க, இந்த ரத்த குழாய் வழியா ஆர்டரி அப்படின்னு சொல்றோம், இந்த ரத்த குழாய் வழியா இந்த நல்ல தமனிகள் வழியா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்துது இந்த ரத்த குழாய். அப்படி செல்லுக்குள்ள வந்தோடனே என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஒரு ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. ஆக்சிஜன் இன்னொரு வேதிப்பொருள் கிட்ட கலந்து இதன் மூலமா மேல ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் வந்து நீங்க வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு நெருப்பு ஜுவாலைகள் வந்துச்சு இல்லையா, அந்த ஃபயருக்கு தான் ஏடிபி. அதுதான் நம்ம உடம்போட ஃபயர் எனர்ஜி. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஏடிபி. இந்த ஏடிபி ஒவ்வொரு செல்லுலையும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இந்த ஆக்சிஜன் உள்ள போய் இது பண்ணக்கூடிய வேதியியல் மாற்றம் மூலமா இந்த ஏடிபி உற்பத்தி ஆகுது. ஆனா இந்த எரிசக்தியை கொண்டு வரதுனால ஆக்சிஜன் உடைச்சு போயிடுது. இதுக்கு மேல ஆக்சிஜனுக்கு அங்க வேலை கிடையாது. உடைச்சு போனதுக்கு அப்புறம் அது வந்து 2 விஷயமா மாறுது. ஒன்று வந்து தண்ணீர், இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற இன்னொரு கேஸ். ஏன்னா இது கேஸா தான் வந்துச்சு, ஒரு வாயுவா உள்ள வந்தது, திருப்பி ஒரு வாயுவா தான் நம்ம உடம்பு விட்டு வெளியே போக முடியும். இல்லைன்னா எல்லா வாயுவும் நம்ம உடம்புக்குள்ள சேர்த்து உடம்பு வெடிச்சிடும். சாரி, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வாயுக்களை திருப்பி நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றணும். அப்படி நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளார உற்பத்தியான வாயு வெயின் அப்படிங்கிற இந்த கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்றோம். இனிமே வந்து இது வரைக்கும் உள்ள வந்ததெல்லாம் நல்ல ரத்தம். நம்ம ஆக்சிஜன் செல்லுக்கு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நல்ல ரத்தம். ஒன்ஸ் வந்து ஆக்சிஜன் உள்ள உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சு போச்சு, உள்ள ஃபயர் ஆயிடுச்சு, ஏடிபி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து மீதி வரக்கூடிய எல்லாமே வேஸ்ட் தான். இனிமே கெட்ட ரத்தம். ஸோ செல்லிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த இன்னொரு ரத்த குழாய், வெயின்கிற ரத்த குழாய்க்குள்ள போகுது. தண்ணீர், வாட்டர், வேஸ்ட் வாட்டரும் இந்த ரத்த குழாய்க்குள்ள போகுது. வேஸ்ட் வாட்டர் யூரினா வெளியே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேஸ்ட் கேஸ், வேஸ்ட் வாயு நம்ம நுரையீரல் வழியா வெளியே போகுது. ஆனால் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உடம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் போகணும்னு சொன்னேன். அப்போ ஒரு உறுப்பு அதிபயங்கரமா நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு அந்த உறுப்பு வேற எதுவும் இல்லை, நம்மளோட இதயம். இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதயம் இங்க துடிச்சு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம நுரையீரல்ல இருந்து எடுத்த அந்த ஆக்சிஜன், இந்த சிகப்பு கலர் ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்சிஜன் நுரையீரல்ல இருந்து எடுத்த ஆக்சிஜன் நேரா எங்க போகும்னு கேட்டீங்கன்னா நேரா இதயத்துக்கு தான் போகும். இதயம் தான் என்ன பண்ணுது, நம்ம உடம்பு முழுக்க இருக்க இந்த ரத்த குழாய், உலகம் முழுக்க சுற்றக்கூடிய அந்த ரத்த குழாய், அவ்வளோ நீளமான ரத்த குழாய்க்கு ஒரு பம்பு, ஒரே ஒரு பம்புல நம்ம கால் விரல் நுனி, கை விரல் நுனி வரைக்கும் அந்த ரத்தத்தை டக்குன்னு கொண்டு போய் சேர்த்துதுன்னா அதுதான் வந்து இதயத்தோட ஒரு கெப்பாசிட்டி, பம்பிங் கெப்பாசிட்டி. இந்த பம்பிங் கெப்பாசிட்டி பீக்ல இருக்கணும் எப்பவுமே. ஸோ அந்த பம்பிங் பண்றதுனால அங்க போய் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. அப்படி ஒவ்வொரு செல்லுலையும் போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து உருவான அந்த வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேஸ்ட் தான் கெட்ட ரத்தம். இந்த கெட்ட ரத்தமும் என்ன ஆகும், உடனடியாக அங்க இருந்து செல்லுல வந்து ஒரு ஃபயர் ஆகி அந்த ஏடிபில வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் இதயத்துக்கு தான் வரும். இதயத்துக்கு வந்து இதயத்துல இருந்து மீண்டும் நுரையீரலுக்கு தான் இந்த கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது போகும். அந்த நுரையீரலுக்குள்ள போய் என்ன ஆகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிச்ச மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஒவ்வொரு இதய துடிப்புலையும் நல்ல ரத்தம் போய் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துட்டு கெட்ட ரத்தமான கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு போய் நுரையீரலை வெளியே தள்ளுற ஒரு மிகப்பெரிய வேலையை நம்ம இதயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் போதுமா? இல்ல, இனிமேதான் கடைசியா வராரு ஹீரோ. தலை இங்க இருக்கிறாருங்க. நம்ம உடம்புல வெறும் 1200 to 1300 கிராம் எடையுள்ள இந்த மூளை, நம்ம உடம்போட எடை எவ்வளோ இருக்கலாம், ஒரு 70 கிலோ இருக்குன்னு வைங்க. 70 கிலோ எங்க, வெறும் 1200 கிராம் 1300 கிராம் எங்க. ஸோ வெறும் 2% தான் நம்ம உடல் எடையில மூளைக்கு. ஆனால் நம்ம மூளை எடுத்துக்கக்கூடிய, மூளை செல்கள் எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு, ஒரு நிமிஷத்துக்கு 500 ml வந்து ஏர் எடுத்துக்கிறோம், காற்று. அந்த 500 ml 100 ml நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதுன்னு சொன்னேன். இந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் கிடைக்கக்கூடிய 100 ml 20 ml வந்து மூளைக்கு மட்டுமே போயிடுது. 20% நம்ம ஆக்சிஜன் வந்து 100 ml ஒரு மூச்சுக்கு கிடைக்குதுன்னா அதுல 20 ml 20% வந்து மூளைக்கு மட்டுமே போயிடுது.
ஏன்னா மூளை செல்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், மிக மிக அதிகமான ஆக்சிஜன் தேவை ஒவ்வொரு செல்லுக்கும் அங்க இருக்கக்கூடிய நியூரானுக்கு தேவைப்படுது. மூளை நம்ம உடம்போட மற்ற எல்லா பாகங்களையும் இயக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட ஒரு மூளைச்சாவு அப்படின்னா உடனடி மரணம். மற்ற உறுப்புகள் இயங்கிட்டு இருக்கலாம், ஆனா மூளை இயங்காது. ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்காது மூளைக்கு. 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆக்சிஜன் கிடைக்கலைன்னா கூட மூளை இறந்து போயிடுது. மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் இறந்து போயிடுது மிக வேகமா. அதுக்கப்புறம் அது உயிர் சேர மாட்டேங்குது. இதுதான் மூளையோட சென்சிட்டிவிட்டி. சாதாரணமா வந்து ஒரு இறுக்கமான ஒரு ரூம்ல நிறைய பேர் இருக்கக்கூடிய ரூம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நிறைய மூச்சு இழுத்து இழுத்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவுகள் அதிகமாகிட்டே போகும். அப்படி அந்த ரூம்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவுகள் அதிகமாகும் போது அப்படியே நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஐயோ அப்பா மூச்சு முட்டுதுப்பா அப்படி தலை பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சிஜன், ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிக்கிட்டே போறதை காட்டுது. இது இந்த பிசியலாஜிக்கல், நார்மலா வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா சில சமயம் சில வியாதிகளால வந்து நம்மளுக்கு உடல்ல ஆக்சிஜன் அளவுகள் குறையலாம். எப்படி ஆக்சிஜன் அளவு குறையலாம்? இப்போ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? மூளை மட்டும் இல்லை, இதுல எந்தெந்த விஷயங்கள் நம்ம உடம்புல ஆக்சிஜனை தீர்மானிக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் நுரையீரல். ஏன்னா கதவு, நுழைவாயில், இந்த நுழைவாயில்ல ஆக்சிஜனுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் குறைவா இருக்கும். எப்படி நம்ம நுரையீரல்ல வந்து இப்போ போன வாட்டி கொரோனா வந்துச்சு, அது கொரோனா அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல்ல வரக்கூடிய தொற்றுக்கள் வந்துச்சுன்னா அது வந்து இந்த பலூனா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலூனை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த பலூன்லலாம் வந்து சளி கோத்துக்குச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் உள்ள வரத்துக்கு, ரத்தத்துக்குள்ள வரத்துக்கு சிரமமாகுது. இதனால தான் வந்து உங்களுக்கு நுரையீரல் தொற்றுக்கள்லாம் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிஜன் அளவுகள் குறையுது. அப்போ வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு போகுது. ரெண்டாவது விஷயம், இதயம் நல்லா பம்ப் பண்ணா தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிளட் வெசல், அது ரத்த நாளங்கள் ஃபுல்லாக வந்து ரத்தம் போகும்னு சொன்னேன். இப்போ இதயத்தோட பம்பிங் குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ ஆக்சிஜன் நிறைய போகல. ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவுகள் குறைஞ்சி நம்மளுக்கு ஆக்சிஜனோட தேவை அதிகமாயிடுது. இதய நோயாளிகள் ஆக்சிஜன் மாஸ்கோட படுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்னியில ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், இதனால எரித்ரோபாய்டின் செக்ரேஷன் கம்மியாகுது. போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை, எலும்புகள்லாம் வீக்காக இருக்கு. இதனால வந்து ஆர்பிசியோட உற்பத்தியே குறைவா இருக்கு. எலும்பு மஜ்ஜையில ப்ராப்ளம் இருக்கு. இதனாலேயே நம்மளுக்கு ஆக்சிஜன் அளவு குறைவாயிடுது. சரி, அடுத்து எப்படி நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவுகளை இயற்கையான முறையில் அதிகரிக்கலாம், இதை குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? உடற்பயிற்சி தாங்க. அப்படி பண்ணக்கூடிய உடற்பயிற்சி இந்த மாதிரி சுத்தமான இடத்துல, உடற்பயிற்சி இல்லைன்னா கூட சாதாரணமாகவே நம்மளுக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜன், பொல்யூஷன் இல்லாத, காற்று மாசுபாடு இல்லாத இடத்துல தான் கிடைக்கும். அப்போ இயற்கையான சுற்றுச்சூழ்நிலை உள்ள இடத்துல நம்ம ஆழ்ந்து மூச்செழுத்து வெளியே விட்டாலே நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைச்சிடும். இதே வந்து நகர்ப்புறத்தில் இப்போ பெரிய டிராஃபிக்கு, காற்று மாசுபாடு, பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் அளவுகள் குறைவாக தான் கிடைக்குது. இதனால தான் வெளியில் நம்ம போயிட்டு வரும்போது சிட்டிலலாம் தலைவலிகள் வருது, ஒரு மாதிரி கிருகிருப்பாக இருக்குது, ஃபெயிண்டிங், தலை சுற்றல், மயக்கம்லாம் வருதுன்னா சாதாரணமாக ஆக்சிஜன் கூட பத்தாம போகலாம். அடுத்து சிகரெட்டு, புகைப்பழக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நம்ம உடம்புல நார்மலாகவே ஆக்சிஜன் அளவுகள் குறைஞ்சு போயிடுது. ஏன்னா நுரையீரலுக்குள்ளார புகை போய் படிகிறதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை. இதே வந்து ஸ்மோக் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க, ரொம்ப காலம் புகைப்பிடிக்கிறீங்க, புகைப்பழக்கத்தை நிறுத்திட்டீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும் ஒரு மாதிரி. ஆனால் போக போக ஒரு 3 வாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் அளவுகள், ரத்த ஆக்சிஜன் அளவுகள் முன்ன இருந்ததுலேருந்து நல்லாவே அதிகமாகிறத நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஒரு 3 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் நுரையீரலில் ஓரளவு சுத்தமாக இருக்கும். இதனால் உங்கள் ரத்த ஆக்சிஜன் அளவுகளும் அதிகரிச்சிருக்கும். அதனால புகைப்பழக்கத்தை விடுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமானது எக்ஸசைஸ். அதுலேயும் ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா எல்லாமே வந்து மூச்சு பயிற்சி தாங்க. நான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான நோக்கமே, நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இந்த கான்செப்டில் தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆக்சிஜனை வந்து சாதாரணமாக இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை நம்ம மெடிடேஷன் மூலமாக ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடுவதன் மூலமாக நம்ம மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு கிடைச்சிருது ஆழமாக மூச்சு இழுத்து விடும்போது. கூடவே நம்ம மனசையும் குவித்து ஒருமித்த ஒரு நினைவோட அந்த ஆக்சிஜனை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற தியான உணர்வு கிடைக்குது. அது கூடவே வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறீங்க, அதுலேயே நீங்கள் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்திருக்கீங்க, கூடவே கை கால்களை அசைச்சு பண்ணீங்கன்னா அதுதான் யோகா. ஸோ உடல், மனம், மூச்சு எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பயிற்சி யோகா. இதன் மூலமாக உங்கள் மைண்டு உண்மையிலேயே ஷார்ப் ஆகுது, உங்கள் உடம்பே ஃபுல்லாக ஷார்ப் ஆகுது. ஏன்? ஆக்சிஜன்.
நான் முன்னாடி சொன்ன அந்த ஆக்சிஜன் உடம்பு பூரா வேகமாக பரவுது, ஒவ்வொரு செல்களுக்கும் போய் உள்ளே போய் டிஷ்யூல் பர்ஸ்ட் ஆகுது, ஃபயர் ஆகுது, ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுது, புத்துயிர் பெறுது இந்த ஆக்சிஜன் மூலமா. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோக்கே நான் ஆரம்பித்தேன் சொல்லணுங்கிறதுக்காக. அப்புறம் ரொம்ப ஃபிசியாலஜி கான்செப்டுக்குள்ளே ரொம்ப போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சிஜனோட வேலை என்ன உடம்புல அப்படிங்கிறத நான் ஒரு ஆழமான புரிதல் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இருந்தாலும் விஷயம் இதுதான், நீங்கள் ஆக்சிஜனை எக்ஸசைஸ் மூலமாக உடற்பயிற்சிகள் மூலமாக உள்ளே இழுங்க. இதுதான் உங்கள் உடம்போட எதிர்சக்தி, நம்ம உடம்போட உயிர் நாடி, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான காரணம் எல்லாமே இந்த ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜனை நல்லபடியாக நம்ம உடற்பயிற்சிகள், ப்ரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சிகள் மூலமாக உள்ளே இழுத்து நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிஜன் குறித்த இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.